வணக்கம். நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கண்டெய்னர் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நம்ம மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் கூடயும் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பான்சர்ஸ் வீடியோஸ்லாம் கிடையாது. நான் வீட்டு தேவைக்காக ரொம்ப பிடிச்சி போய் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரிவ்யூ நல்லாவே கொடுத்துருந்தாங்க. 4.3 வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. கமெண்ட்ஸில் கூடயும் நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் சரி ஓகே, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டெய்னர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போன மாதம் 29th வரைக்குமே ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ பார்த்தப்போ ஒரு 450 சம்திங் வரைக்கும் இருந்த இந்த ப்ராடக்ட் 350 சம்திங் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ 100 ரூபா வரைக்குமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ உடனே ஆர்டரும் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு ஒரு 2 நாள்லேயே இது வீட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ ரொம்ப பெரிய பாக்ஸாக இருந்துச்சு. சரி ஓகே, 29 பீஸ் அப்படின்னா அப்படி தான் பெரிய பாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு. என்னோட அந்த குட்டிக்குள்ளே 21 வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அழகாக செட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணுற லிட்டெல்லாம் அவங்க எல்லாமே அடுக்கி வச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு அதுக்கடுத்து அது மேலே அது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு அந்த டப்பாக்குமேவும் ஒரு பிளாஸ்டிக் கவரும் போட்டிருந்தாங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்கிறதுக்கு இல்லை. மூடியும் சரி டப்பாவும் சரி நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது அமுங்க தான் செய்யுது. ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்பவுமே நல்லா தாங்க இருக்குது. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் அது ரெட்டா இல்லை க்ரீனா எல்லோவான்ட்டே சொல்ல முடியல. அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது ஆர்டர் பண்ணுறப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்பையும் பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு கையில் ரிசீவ் ஆனதுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் நான் இதுக்காக ரிட்டர்ன்லாம் போட வேணாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். கண்டிப்பாக இதை நம்ம வேறு ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லேயோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ கூட வாங்குகிறோம் அப்படின்னா ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. எப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னமே யோசிச்சிருந்தேன். சரி ஓகே, இந்த மூடிலாம் சின்னது பெருசுமாக இருக்கே, நம்ம ஒன்றுக்கும் தேடி கண்டுபிடிச்சி போடுறதே பெரிய வேலையாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிருந்தேன். ஆனால் டிசைன் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அவங்க ஆழம் மட்டும்தான் கூட்டியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்கொயராக இருக்க பாக்ஸஸ் அப்படின்னா ஒரு 6 பாக்ஸ் வரைக்குமே இருக்குது. அதாவது சின்னது பெருசு அப்படின்ட்டு இருக்குது. அவங்க ஆழம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த மூடுற இடத்துல அந்த எட்ஜு கரெக்டாக அந்த ஸ்கொயர்லேயே தான் இருக்குது. எல்லா அந்த 6 பாக்ஸஸ்க்குமே ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி லிட்டும் ஒரே லிட்டு தான். 6 லிட்டு இருக்குது. நீங்கள் எதில் வேணால் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாகவும் அந்த லிட் இந்த மாதிரிக்கு ஒரு டிசைனோடையே இருக்குது. நம்ம குட்டி குட்டி டபாஸ் எல்லாமேவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா டீ போடுறதுக்கு ஒருத்தவங்க இஞ்சி துருவி வச்சுப்பாங்க. அந்த மாதிரிக்கு தனியாக கூட துருவி வச்சுக்கிறதுக்கோ இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட நம்ம வெளியே வைக்கிறத காட்டிலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அதோட ஸ்மெல் நல்லாவே மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டிஸ் இருக்கிறதுக்கெலாம் நம்ம நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமாக இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினா, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்கொயர் டப்பாலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்குவோம். சம்டைம்ஸ் இஞ்சியும் ஜாஸ்தியாகவே வாங்குவோம். அந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் அந்த பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நான் இப்போதைக்கு ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக புளி போட்டு வச்சுருக்கேன். புளி நாங்கள் வெளியில் தான் வச்சுப்போம், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். இப்போ புளி நான் வெளியில் தான் வச்சுக்கிறேன். இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க பிக்சரில் ரொம்பவுமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக, முக்கால்வாசி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு வேறு சைஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணவும் ஈஸியாக தான் இருக்கும். இதே இது வேறு வேறு கலர்ஸில் கூட இருக்குதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இதில் கூடயும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரியே கூட இருக்குது. ஆனால் லிட்டு வேறு கலரில் இருக்குது, ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி கூட இருந்துச்சு. எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல. ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் டிஷ்யூ பேப்பர் போட்டுருவோம், எப்படி இருந்தாலும் தெரிய போகிறதில்ல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் உங்களுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட தெரியலாம். அதனால் நான் இதையும் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஏதோ 1-2 டபாக்கு மட்டும் அந்த லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட இல்லை. லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தாலே அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம்.
நீங்களும் இதே மாதிரி கண்டெய்னர் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்பி வாங்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நல்லா வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃபர்ஸ் இருக்க டைமில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹100 வரைக்குமே சேவ் ஆகும். நான் அமேசான், மீஷோவில் கூடயும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து 600, 700 வரைக்குமே போட்டிருந்தாங்க. இந்த இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இதிலே வாங்கிக்கிட்டேங்க. நீங்கள் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டே டேரெக்டாக போயிட்டு சர்ச் பட்டனில் போய் சர்ச் பண்ணி கூடயும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பூமாஸ் வெதர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போயுமே கனெக்டடாகவே இருங்க. அதே மாதிரி பெல் பட்டனில் ஆளை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு தேடி வந்துடும். தேங்க்யூ.